ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, நம்ம வாழ்க்கை எப்ப மாறும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை எப்ப அமையும் அப்படிங்கிறது தான். கடந்த சில வருஷங்களாவே நீங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காகவே இருப்பாங்கன்னு நினைச்சவங்க உங்களை பெரிய அளவுல ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திசை மாற்றம் நடக்க போகுது. உங்க ஜாதகத்துல இப்போ நடக்க போற கிரக அமைப்புகள், குறிப்பா சுக்கிரன் மற்றும் குருவோட பார்வைகள் உங்க வாழ்க்கைய ஒரு புது பாதைக்கு கொண்டு போக போகுது. ஏதோ ஒரு உறவால அது புதுசா வரப்போற உறவா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே உங்க கூட இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம். அவங்களால உங்க வாழ்க்கையே மொத்தமா மாறப்போகுது. இது சும்மா உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. உங்களுக்கே இதற்கான 10 முக்கியமான அறிகுறிகள் இப்போ ஒன்னொன்னா உங்க கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ரிஷப ராசிக்காரங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப பாசமானவங்க. யாருக்காவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவீங்க. அவங்க கேட்காமலேயே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க கூட நிக்கிறதுக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்க. இத நினைச்சு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. காசு பணம் கூட சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நிம்மதி இல்லையேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஏங்கி இருப்பீங்க. தொழில ஒரு பக்கம் முடக்கம், குடும்பத்துல ஒரு பக்கம் நிம்மதியின்மை, சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கற மன உளைச்சல், இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் அடி வாங்கி இப்போ ஒரு மரத்து போன நிலைமையில அமைதியா உட்காந்துருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இருட்டுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வந்துதானே ஆகணும். அந்த வெளிச்சம் இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில உறுதியா வரப்போகுது. இது வரைக்கும் உங்களை யார் யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வரப்போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அந்த மாற்றம் ஒரு சாதாரண மாற்றமா இருக்காது. உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. இந்த மாற்றத்துக்கான முதல் அறிகுறி என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் வர ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் எதை நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்களோ அதை நினைச்சு இனிமே கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்க. யாராவது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்ல நம்ம தொழில் நஷ்டமாயிடுமோங்கிற பயம் எல்லாம் முழுசா போய் எதை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்க மனசுல தானா பிறக்கும். இது உங்க ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பலம். இந்த தைரியம் சும்மா வராது. ஏதோ ஒரு நபர் உங்ககிட்ட பேசுற விதமோ, இல்ல உங்களுக்கு கொடுக்கிற மன ரீதியான ஆதரவோ உங்க மனசுல இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த நபர் யாருன்னு நீங்க தேடி அலைய வேண்டியதில்ல, காலமே அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்கள்ல நீங்க ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒருத்தர் திடீர்னு உங்களை தொடர்பு கொள்வாங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். 2வது முக்கியமான அறிகுறி உங்க கனவுகள்ல ஏற்பட போற மாற்றம். பொதுவா ரிஷபராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னா அது உங்களுக்கு முன்னாடியே உள்ளுணர்வா தோணும். இப்போ சமீப காலமா உங்களுக்கு சில விசித்திரமான கனவுகள் வந்திருக்கலாம். குறிப்பா கோயில் சாமி இல்லைன்னா ரொம்ப பிரகாசமான ஒளி, இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடி வந்திருந்தா அது உங்க வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய நல்ல விஷயத்துக்கான முன்னறிவிப்பு. அந்த கனவுகள்ல நீங்க ஒருத்தர் கூட பயணம் செய்யற மாதிரியோ, இல்ல யாரோ உங்களுக்கு உதவி செய்யற மாதிரியோ நீங்க பாத்திருப்பீங்க. இது என்னன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வர்ற ரகசிய செய்தி. உங்களுக்கான ஒரு நபர் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போக ஒருத்தர் வந்துட்டாருங்கிறத இயற்கை உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்குது. இந்த உறவு வெறும் காதல் உறவா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உண்மையான ஒரு நண்பரா இருக்கலாம், தொழில்ல ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு குருவா கூட இருக்கலாம். 3வது அறிகுறி பண விஷயத்துல வரப்போற ஒரு எதிர்பாராத நல்ல மாற்றம். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்பகலா உழைப்பு உங்களுதான் இருக்கும், ஆனா லாபம் வேற யாருக்கோ போய் சேர்ந்திருக்கும். ரொம்ப நம்பி பணத்தை கொடுத்திருப்பீங்க, ஆனா அவங்க அதை திருப்பி தராம உங்களை ரொம்ப அலைக்கழிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த புது நபரோட வருகையால உங்க பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய ஏற்றம் வரப்போகுது. அவங்க உங்களுக்கு நேரடியா பணம் உதவி செய்யலனா கூட அவங்க காட்டுற வழியில நீங்க தைரியமா அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்க கையில காசு தாராளமா பொருள் ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா விற்காம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சொத்து திடீர்னு விற்கலாம், இல்ல கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரலாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குறிப்பிட்ட உறவு உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போற அதிர்ஷ்டம் தான். அவங்க ராசியும் உங்க ராசியும் ஒன்னா சேரும்போது உங்க ஜாதகத்துல இருக்கிற தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். நீங்க இதுவரைக்கும் பட்ட கடன்கள்லாம் சீக்கிரமா அடைப்பட்டு நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. 4வது முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க சுத்தி இருக்கிற கூட்டத்துல நடக்க போற ஒரு பெரிய மாற்றம். இத்தனை நாளா உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க, உங்களை பின்னாடி பேசினவங்க எல்லாரும் இப்போ தானா உங்களை விட்டு விலகி போவாங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிறது கிடையாது. இந்த புது உறவோட வரவால உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும்.
யாரு உங்ககிட்ட உண்மையா பழகுறா, யாரு தங்களோட சொந்த காரியத்துக்காக உங்ககிட்ட பழகுறாங்கன்னு உங்களுக்கே முகத்திரையை கிழிச்ச மாதிரி பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படையா சுட்டி காட்டுவாங்க. இவ்வளவு நாளா நீங்க கண்மூடித்தனமா நம்பினவங்க எப்படி உங்களை ஏமாத்தினாங்கன்னு ரொம்ப ஆழமா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இதனால ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் போக போக ஒரு பெரிய பாரம் உங்க தலையை விட்டு இறங்கின மாதிரி ரொம்ப லேசா உணர்வீங்க. தேவையற்ற போலியான உறவுகள் உங்களை விட்டு போகும்போதுதான் உண்மையான நிம்மதி உங்க வாழ்க்கையில கிடைக்கும். 5வது அறிகுறி உங்க மனசுல ஏற்பட போற நிம்மதியும் உங்க தூக்கத்துல வரப்போற ஒரு ஆழமான அமைதியும் தான். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு படுத்தா உடனே தூக்கம் வராது. நடந்த பழைய விஷயங்களை எல்லாம் நினைச்சு உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி இந்த பண கஷ்டத்தை சமாளிக்க போறோமோ, நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பல சிந்தனைகள் உங்க தூக்கத்தை பல நாட்கள் கெடுத்திருக்கும். ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடியேற போகுது. அந்த நிம்மதிக்கு முக்கிய காரணமே உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற அந்த உறவு உங்களுக்கு கொடுக்க போற ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு உணர்வு தான். நான் உன் கூட இருக்கேன், எதை பத்தியும் கவலைப்படாத, எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட ஆறுதலான வார்த்தைகள் உங்க மனசுல இருக்கிற மொத்த ரணத்துக்கும் ஒரு பெரிய மருந்தா மாறும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு குழந்தைய போல நீங்க நிம்மதியா தூங்க ஆரம்பிப்பீங்க. 6வது அறிகுறி பல வருஷமா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே திடீர்னு எந்த தடையும் இல்லாம ரொம்ப வேகமா நடக்கிறத நீங்க ஆச்சரியமா பாப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு இடத்துல சிக்கி இருந்த முக்கியமான வேலை இல்லைன்னா பல காலமா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் இதெல்லாம் தடபுடலா நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியிலேயே நிக்குது, இல்லனா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சு அதுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாம முடங்கி போயிருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது இனிமே தானா நடக்கிறதுக்கான எல்லா வழிகளும் திறக்கும். அந்த உறவு மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன ஆலோசனை இல்லைன்னா அவங்க பண்ண போற ஒரு உதவி ஒரு பெரிய மலையை கூட புரட்டி போடுற அளவுக்கு ரொம்ப பலமா இருக்கும். வம்பு வழக்குன்னு எதுலையாவது நீங்க சிக்கி ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாலும் அதுல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது, ஆனா இத்தனை நாளா காரணமே இல்லாம மறுக்கப்பட்டது எல்லாமே இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. 7வது அறிகுறி உங்க முகத்துல தெரிய போற ஒரு புதுமையான பொலிவு. மனசுல சந்தோஷம் வந்தாலே அது முகத்துல தானா தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துல உங்க முகம் ரொம்ப வாடி போய் வயசான தோற்றத்தை கொடுத்துருக்கும். உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன இப்படி ஆயிட்டீங்கன்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப சோர்வா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த மாற்றம் உங்களை ரொம்ப சுறுசுறுப்பா மாத்த போகுது. உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் வரும், நடையில ஒரு துள்ளல் இருக்கும். கண்ணாடியில உங்களை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்குள்ள இவ்வளவு நாளா தொலைஞ்சு போன அந்த பழைய சந்தோஷமான மனுஷன் திரும்ப வந்துட்டதை நீங்க உணர்வீங்க. இதுக்கு காரணம் உங்க கிரக நிலையில ஏற்பட்டிருக்கிற அந்த சுப பார்வை மட்டுமில்ல, உங்க கூடவே இருந்து உங்களை உற்சாகப்படுத்துற அந்த உறவோட பாசமும் தான். உங்களை யார் யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போற காலம் இது. உங்க திறமைக்கான முழு அங்கீகாரமும் தேடி வந்து உங்ககிட்ட சேரும். 8வது அறிகுறி உங்க உடல் நலத்துல ஏற்பட போற ஒரு அற்புதமான முன்னேற்றம். இத்தனை நாளா மன உளைச்சல் காரணமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாத சில பிரச்சனைகள் இப்போ இந்த புது உறவோட வரவால மேஜிக் மாதிரி தானா சரியாக ஆரம்பிக்கும். மனசுல சந்தோஷம் வந்தாலே பாதி வியாதி பறந்து போயிடும்னு சொல்லுவாங்களே, அது 100க்கு 100 உங்களுக்கு இப்ப நிஜமாக போகுது. அந்த நபர் உங்களை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிற விதமும் அவங்க உங்களுக்கு கொடுக்கற அன்பும் உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். ரொம்ப நாளா ஒரு சோர்வு, உடம்பு வலி இல்லனா ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள இருந்திருந்தா அதெல்லாம் இருந்த இடம் தெரியாம அப்படியே காத்துல கரைய போகுது. நீங்க முன்னெப்போதையும் விட ரொம்ப சுறுசுறுப்பாவும் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கிறத நீங்களே நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. 9வது அறிகுறி நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயோ இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யார் உங்களை எந்த திறமையும் இல்லாதவங்கன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. உங்க பேச்சுல ஒரு காந்த சக்தி உருவாகும். நீங்க சொல்ற கருத்துக்கு எல்லாரும் மறுப்பு சொல்லாம தலையாட்டுவாங்க. இந்த மாற்றம் எப்படி திடீர்னு நடக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட உறவு உங்களுக்கு கொடுக்கற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தான் காரணம். நீங்க யாரு, உங்க உண்மையான திறமை என்னன்னு உங்களுக்கு உணர்த்தி உங்களை ஒரு பெரிய உயரத்துல அவங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க. 4 பேர் மத்தியில உங்களை ரொம்ப பெருமையா பேச வைப்பாங்க.
இது உங்க வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. 10வது மற்றும் ரொம்ப முக்கியமான அறிகுறி, உங்களுக்கு குலதெய்வத்தின் மேலேயோ இல்ல பிரபஞ்சத்தின் மேலேயோ இருக்கிற நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்க போகுது. இவ்வளவு நாள் கஷ்டப்படும் போது சாமி ஏன் என்ன மட்டும் இப்படி வச்சு செய்றாருன்னு நிறைய முறை கோபப்பட்டிருப்பீங்க. சில நேரங்கள்ல நம்பிக்கையே விட்டு போய் உட்காந்துருப்பீங்க. ஆனா இப்ப நடக்க போற நல்ல விஷயங்களை பார்க்கும்போது இவ்வளவு நாளா நம்ம பட்ட கஷ்டம்லாம் இந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தானா அப்படிங்கிற ஒரு தெளிவான உண்மை உங்களுக்கு புரிய வரும். அந்த உறவை கடவுளே நேர்ல வந்து உங்களுக்கு அனுப்பி வச்ச மாதிரி நீங்க முழுசா நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாதான் நடக்குங்கிற ஒரு ஆழமான நிம்மதி உங்க மனசுல நிரந்தரமா பதியும். இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான வசந்த காலமா மாறப்போகுது. அந்த உறவு உங்க கையை பிடிக்கும் போது உங்க தலையெழுத்தே மாறுறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. கவலையை விடுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த உறவு ஏதோ நேத்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ரொம்ப ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். சில பேரை நாம முறையா பார்க்கும் போதே பல வருஷமா பழகின ஒரு உணர்வு வரும் தெரியுமா? அதுக்கு காரணம் முந்தைய பிறவியில அவங்களுக்கும் நமக்கு இருந்த ஒரு வலுவான தொடர்பு தான். அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான பந்தம் தான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அந்த மேல இருக்கிறவன் முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் சரியான நேரத்துல சரியான ஒரு நபரை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கான். இவங்க மூலமா உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமானதாவும் நிரந்தரமானதாவும் இருக்க போகுது. ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போற மாதிரியான ஒரு தற்காலிகமான விஷயம் இது கிடையாது. உங்க உசுறு உள்ள வரைக்கும் உங்க கூடவே வரப்போற ஒரு நிலையான நிம்மதி இது. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் கிரக நிலைகள்ல ஏற்படுற மாற்றங்கள் குறிப்பா சொல்லணும்னா, உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் ரொம்ப வலிமையான ஒரு இடத்துல போய் உட்கார போறாரு. கூடவே குரு பகவானோட முழுமையான பார்வையால உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்துட்டு இருக்கு. பொதுவா ரிஷப ராசிக்காரங்க சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. அதனாலேயே உங்களுக்கு இயல்பாவே கலைநயம் அதிகம், ரொம்ப அன்பானவங்களா இருப்பீங்க. ஆனா இவ்வளவு நாளா அந்த சுக்கிரன் கொஞ்சம் நீச்சமா இருந்ததால உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம நீங்க ரொம்பவே முடங்கி போய் இருந்தீங்க. இப்போ சுக்கிரன் உச்சம் தொட போற இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த புது உறவு அந்த சுக்கிரனோட நேர்மறை ஆற்றலை பல மடங்கு அதிகமாக்கி உங்களுக்கு கொடுக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே 100க்கு 100 வெற்றி அடையும். குடும்பத்துல இது வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்காதவங்க கூட இப்போ உங்க வார்த்தைக்கு பெரிய மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சுப நிகழ்ச்சியோ இல்ல குடும்பத்துல ஒரு முக்கிய முடிவோ எடுக்கணும்னா உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு தனி அந்தஸ்து உங்க குடும்பத்திலயும் சரி சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. இதுக்கெல்லாம் ஆணிவேரா இருக்க போறது அந்த குறிப்பிட்ட உறவு உங்களுக்கு பின்னணியில இருந்து கொடுக்க போற தைரியமும் ஊக்கமும் தான். நீங்க வெளியில ஒரு சிங்கமா கெத்தா நடமாடுவீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஆணிவேரா அவங்க இருப்பாங்க. பல வருஷமா பேசாம முகத்தை திருப்பிட்டு போன அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி கூட இப்போ தானா வழிய வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா நம்மள ஒரு காலத்துல இப்படி தூக்கி எறிஞ்சாங்களே, இப்போ இவ்வளவு பாசமா வராங்களேன்னு தோணும். இது எல்லாமே காலம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய நியாயம். இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப அமைதியா இருங்க. எந்த விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே அந்த இயற்கை உங்களுக்கான வேலையை ரொம்ப சரியா செய்யும். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற பாதையில எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே நம்பிக்கையோட நடந்து போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களை விட்டு எங்கேயும் போகாது. குறிப்பா இந்த காலகட்டத்துல வரப்போற அந்த உறவை ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கோங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. உங்களை சுத்தி நடக்க போற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயத்தையும் மனசார ஏத்துக்குங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே அழுகைக்கு இடமே கிடையாது. எல்லாமே ஆனந்த கண்ணீரா தான் இருக்க போகுது. ரொம்ப நாளா உங்களை அழுத்திட்டு இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான சூரியன் உங்க வாழ்க்கையில உதிக்க போற இந்த பொன்னான நேரத்தை முழுமையா அனுபவிக்க தயாராகுங்க. இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிற சில விஷக்கிருமிகள் நம்மளை நிம்மதியா வாழ விடவே விடாது. இது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு துரோகம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல நாம ஏன் உசுரோடு இருக்கணும்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த வலிவேதனை எல்லாத்துக்கும் இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. உங்க வாழ்க்கையில வந்திருக்க அந்த குறிப்பிட்ட உறவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசமா மாறப்போகுது. வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு கெட்ட சக்தியும் கண்ணீரும் இனிமே உங்களை நெருங்கவே நெருங்காது.
உங்க மேல விழுகிற அடிகளை எல்லாம் அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்கணும், நாமளும் சொந்தமா கால்ல நிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு சரியான பண வசதியோ இல்லனா சரியான ஆட்களோ உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. அந்த உறவு மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோசனை கிடைக்கும். அவங்க சொல்ற அந்த ஒரு சின்ன வார்த்தை உங்க தயக்கத்தை மாத்தி உங்க தொழில்ல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனா இனிமே உங்களை தேடி அந்த அரிய வாய்ப்புகள் தானா வரும். உங்க திறமைய பார்த்து மேலதிகாரிகளே அசந்து போய் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. உங்க கையில காசு புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்கும். சொத்து 10 வாங்குற யோகமும் உங்களுக்கு இப்போ ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லனா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு பல வருஷமா கனவு கண்டு அதற்காக சேர்த்து வச்ச காசையெல்லாம் வேற ஏதாவது அவசர தேவைக்கு செலவு பண்ணிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த தடங்களும் வராது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல சொத்து அமையும். இதுக்கெல்லாம் காரணம் குருவோட சுப பார்வையும் சுக்கிரனோட உச்சநிலையும் தான். அது மட்டும் இல்லாம உங்க கூடவே இருக்கிற அந்த நபரோட நேர்மறை அதிர்வுகள் உங்களுக்கான வழியை ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முழுசா குறைய ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் கடன் கொடுத்தவங்க உங்களை வீட்டு வாசல்ல வந்து அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நாளைக்கு அதே ஆட்கள் உங்க வளர்ச்சியை பார்த்து உங்ககிட்டயே உதவி கேட்டு வரப்போற நிலைமை உறுதியா உருவாகும். இவங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்த ஒரு தேவையற்ற குற்ற உணர்ச்சி இப்ப முழுசா விலக போகுது. சில விஷயங்கள் தப்பா நடக்கும்போது அதுக்கு நாம தான் காரணம்னு உங்களை நீங்களே பல தடவை தண்டிச்சிருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்களுக்கு உண்மையை ரொம்ப தெளிவா புரிய வைப்பாங்க. நடந்தது எதுவும் உங்க தப்பு கிடையாது, அது எல்லாமே காலம் செஞ்ச கோலங்கிறத ரொம்ப அன்பா உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து உங்க மனசு ஒரு பறவை மாதிரி ரொம்ப லேசா மாறிடும். பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு நாம எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நீங்க முழுசா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல ஒரு நிரந்தரமான சிரிப்பு ஒட்டிக்கொள்ளும். உங்களை பாக்குறவங்க எல்லாருக்கும் உங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் ஈர்ப்பும் தானா உண்டாகும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒளி வீச போகுது. நண்பர்கள்னு நம்பி நீங்க எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க. அவங்களுக்காக உங்க நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த வலி உங்க உசிரையே பிழிஞ்சிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஆளுங்க உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரு உண்மையான நண்பன், யாரு கூட இருந்து குழி பறிக்கிற துரோகின்னு அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு காட்டிடுவாங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடியே வந்து நிக்கிற காலம் வரப்போகுது. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை வரும். ஆனா அப்போ உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும். அவங்கள பார்த்து கோபப்படாம ஒரு புன்னகையோட கடந்து போற அளவுக்கு நீங்க ரொம்ப மாறிடுவீங்க. அகுடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இவ்வளவு நாளா இருந்த தேவையில்லாத சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே இனிமே காத்துல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சிடும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு உங்க துணையா இருக்கிறவங்க முழுசா புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் உங்க பேச்ச காது கொடுத்தே கேட்காதவங்க இனிமே நீங்க சொல்றதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டாங்க. வீட்டுல எப்பவும் ஒரு சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளா வரன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமைய போகுது. அந்த வரன் மூலமா உங்க வாழ்க்கையோட தரமே பெரிய அளவுல உயரும். குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஒரு நல்ல செய்தி உங்க வீடு தேடி வரும். உங்க உள்ளுணர்வு இனிமே ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது நல்லது எது கெட்டதுன்னு யாராவது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. உங்க மனசே உங்களுக்கு முன்கூட்டியே காட்டி கொடுத்துடும். யாராவது உங்ககிட்ட பொய்யா பழகுனாங்கன்னா அவங்க மூஞ்ச பார்த்த உடனே இவங்க சரியில்லைன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போற நேரம் இது. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு போக முடியாம தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ எந்த தடங்களும் இல்லாம குடும்பத்தோட போய் சாமியை கும்பிட்டு வர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெய்வத்தோட அருள் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். வீட்டுல இருக்கிற இருள் விலகி மூளை முடுக்கெல்லாம் ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் உருவாகும். இந்த ஏப்ரல் 7 அப்படிங்கிற நாள் உங்க வாழ்க்கையில சாதாரணமா கடந்து போற ஒரு நாள் கிடையாது. பல வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டி உங்களுக்கான ஒரு புது சகாப்தம் ஆரம்பிக்கிற நாள். அதனால மனசுல இருக்கிற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் முதல்ல தூக்கி தூரமா போடுங்க. எனக்கு இது நடக்குமா,
நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்குமாங்கிற அந்த சந்தேகத்தை முதல்ல உங்க மனசுல இருந்து அழிச்சிடுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நேர்மறையா யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி ரொம்ப வேகமா வரும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாள் ரொம்ப பிரமாதமா இருக்க போகுதுன்னு மனசார நம்புங்க. உங்க கூட இருக்க போற அந்த உன்னதமான உறவுக்காகவும் இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய மாற்றத்துக்காகவும் மனசார சந்தோஷப்படுங்க. நீங்க நினைக்கிறத விட ஒரு சிறப்பான ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் ஒரு இருட்டு அறைக்குள்ள அடைப்பட்டு கிடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு குருட்டு பாதையில போயிட்டு இருந்த மாதிரி ஒரு தவிப்பு உங்களை வாட்டி எடுத்திருக்கோம். ஆனா இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான பாதை ரொம்ப பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். உங்க கண்ணை மூடிட்டு இருந்த அந்த ஒரு திரை விலகி இப்போ நீங்க எதை நோக்கி போகணுங்கிற ஒரு தெளிவான இலக்கு உங்களுக்கு கிடைக்கும். குழப்பத்துல சுத்திட்டு இருந்த காலம் போய் இனிமே ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப பயனுள்ளதா மாத்த ஆரம்பிப்பீங்க. உங்க உண்மையான திறமை என்ன, உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிய வரும். அந்த உறவு உங்களை ஒரு சிற்பி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி ரொம்ப தைரியமான ஒரு முழுமையான மனுஷனா மாத்த போகுது. உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க இனிமே உங்க நிழல கூட நெருங்க பயப்படுவாங்க. ஏன்னா உங்க முகத்துல இப்போ ஒரு தனிப்பட்ட தேஜஸ் உருவாக போகுது. ஒரு இடத்துல போய் நிக்கும் போதே உங்ககிட்ட ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறத சுத்தி இருக்கிறவங்க உணர்வாங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஏத்துக்காத சமூகம் இப்போ உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். நீங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை பாப்பீங்க. குறிப்பா பெண்களுக்கான ஆடைகள் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு, இல்லைன்னா சொந்தமா ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய பொற்காலமா அமைய போகுது. உங்க வியாபாரம் 4 மூலைக்கும் போய் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடி கொடுக்க போற நேரம் அது. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. உங்ககிட்ட 10 ரூபா இருந்தா அதுல 5 ரூபாயாவது யாருக்காவது உதவி செய்யணும்னு துடிக்கிற ஒரு நல்ல குணம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இவ்வளவு நாளா அந்த மனசுக்கு ஏத்த மாதிரி உங்க கையில காசு புழக்கம் இருந்திருக்காது. மனசுல ஆசை இருந்தாலும் உதவி செய்ய முடியலையேங்கிற ஏக்கம் உங்களை ரொம்ப வாட்டி இருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். உங்க தேவைகளை தாண்டி நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம செய்யற அளவுக்கு உங்க கைகள் ஓங்க போகுது. உங்க கையால நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் பெரிய புண்ணியமா மாறி உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஒரு கவசம் மாதிரி காக்க போகுது. பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு விஷயத்த சும்மா கொடுக்காது. அது கொடுக்கற வலிக்கும் வேதனைக்கும் பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். இத்தனை வருஷமா இயற்கை உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தினது உங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை வைரம் மாதிரி பட்டை தீட்டுறதுக்காக தான். அது பட்டை தீட்டுற வேலை இப்போ முழுசா முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க வெளியில வந்து தகதகன்னு ஜொலிக்க போற நேரம் தான் வந்திருக்கு. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய பரிசு. அவங்கள ஏதோ சாதாரணமா உங்க வாழ்க்கையில் வந்த ஒருத்தரா பார்க்காம கடவுளே நேர்ல உங்களுக்கு அனுப்பின ஒரு தூதனா பாருங்க. அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில கிடைக்க போற நிம்மதியும் சந்தோஷமும் உலகத்துல எந்த பணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப விலை மதிப்பற்றதா இருக்க போகுது. இந்த மாற்றம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட நமக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் போது இது நிஜம்தானா, இல்ல இதுவும் கொஞ்ச நாள்ல போயிடுமாங்கிற ஒரு சந்தேகம் உங்க மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது ஏதோ ஒரு நாள்ல அழிஞ்சு போற மாய கிடையாது, இது உங்க தலையெழுத்து. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்களை சுத்தி சில சின்ன சின்ன சோதனைகள் கூட வரலாம். உங்களை கோபப்படுத்துற மாதிரியோ இல்ல உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரியோ சில சம்பவங்கள் நடக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. ரொம்ப நிதானமா இருங்க. இதை பார்த்து உணர்ச்சி வசப்படாதீங்க. அமைதியா இருந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. காலம் ரொம்ப சரியா உங்களை அந்த உறவு கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க தோற்றத்துல நீங்களே ஒரு பெரிய அக்கறை காட்ட ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாளா ஒரு விரக்தியில என்ன உட போடுறோம், எப்படி இருக்கோன்னு கூட யோசிக்காம கடமைக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ள வரப்போற அந்த சந்தோஷம் உங்க புறத்தோற்றத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களை நீங்களே அழகா பாத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க உடுத்தும் உடைகள்ல இருந்து நீங்க தலைவாரி உங்களை அழகுபடுத்துற விதம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா மாறும். முகத்துல ஒரு தனி கிளை கூடும். சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கூட ஆச்சரியப்படுவாங்க. ஒரு நல்ல உறவு நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்மளோட வயசு பாதியா குறையும்னு சொல்லுவாங்களே, அது இப்போ உங்களுக்கு அச்சு பிசகாம நடக்க போகுது.
அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு நாளையும் நீங்க வரவேற்க ஆரம்பிப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க சந்தோஷத்தை பார்த்து பொறுக்க முடியாத சில கண்கள் உங்களை சுத்தி வட்டமடிக்கும். உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா ஏதாவது கதை கட்டி விட்டு அந்த புது உறவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுமேனு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க போடுற எந்த திட்டமும் இப்போ பலிக்காது. ஏன்னா இது பிரபஞ்சத்தால இணைக்கப்பட்ட ஒரு பந்தம். இதை எந்த ஒரு தீய சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது. இருந்தாலும் நீங்க உங்க குடும்ப விஷயங்களையோ இல்ல உங்க தொழில கிடைக்கிற லாபத்தையோ எல்லார்கிட்டையும் போய் பெருமையா சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா சில பேரோட பார்வை நமக்கு சாதகமா இருக்காது. உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை நீங்க மட்டுமே அனுபவிங்க. ரொம்ப அமைதியா இருங்க. உங்களோட அந்த அமைதி தான் உங்களை எதிர்க்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். கடைசியா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசியில பிறந்த நீங்க எவ்வளவோ வழிகளை தாங்கி இப்போ ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கான காலம் இப்போ முழுமையா கணிஞ்சு வந்திருக்கு. அந்த ஏப்ரல் 7 அப்படிங்கிற நாள் உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை. அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் இருக்க போகுது. உங்க கூட வரப்போற அந்த உறவோட கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அவங்க சொல்ற நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல. ஆனா இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் வெறும் சந்தோஷம் மட்டும்தான். உங்களை யார் யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அவங்க முன்னாடி ஒரு பெரிய வெற்றியாளரா நீங்க நிமிர்ந்து நிக்க போற அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்ல காலம் ஆரம்பிக்கும் போது நடக்க போற இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, கஷ்ட காலத்துல உங்களை அம்போன்னு விட்டுட்டு போனவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட திரும்ப வந்து ஒட்ட முயற்சி பண்ணுவாங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு வரதை பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த புது உறவு உங்களுக்கு கொடுத்த தைரியத்தை வச்சு யார் உண்மையானவங்க, யார் சந்தர்ப்பவாதிங்கிறத சரியா எடை போட கத்துக்கணும். பழைய பாசத்துக்காக மறுபடியும் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பழைய கஷ்டங்கள் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு கும்பிடு போட்டு அவங்கள தூரமாவே வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்கற பெரிய தண்டனையே நீங்க அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது தான். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, ஓவரா யோசிக்கிறது தான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அத மனசுக்குள்ள போட்டு உருட்டி உருட்டி பெரிய மலையாக்கிடுவீங்க. ஆனா இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. தேவையில்லாத விஷயங்களை மண்டையில ஏத்திக்காம எதை செஞ்சா நமக்கு லாபம், எதை செஞ்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க மூளை இப்போ ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும். உங்க முடிவுகள் எல்லாமே ரொம்ப கச்சிதமா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவை பார்த்து உங்க குடும்பமே ஆச்சரியப்படும். அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி உங்ககிட்ட தானா வந்து சேரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு தேடி உங்ககிட்ட வர அளவுக்கு உங்க ஆலோசனைகள் ரொம்ப கூர்மையா இருக்கும். நீங்க ரொம்ப வருஷமா உழைச்சு கட்டி எழுப்ப நினைச்ச ஒரு விஷயம் இப்ப முழு வடிவம் பெறப்போகுது. உதாரணத்துக்கு ஒரு சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க. குறிப்பா நிவிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்துவமான பேர்ல பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். அந்த புது உறவு உங்களுக்கு தேவையான எல்லா முதலீட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் ஒரு தூண் மாதிரி பின்னாடி நிப்பாங்க. உங்களோட அந்த பிராண்ட் பேரு 4 திசையும் போய் சேர்ற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க உழைப்புக்கு இப்போ முழுமையான பலன் கிடைக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாற போற நேரம் வந்துருச்சு. உங்க பேச்சுல இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு இப்போ இன்னும் அதிகமாகும். நீங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட மத்தவங்க மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களை ஒரு தலைவனை ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் உங்களை சுத்தி உருவாகும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு வந்திருக்கிற அந்த அதிர்ஷ்டம்னு நினைச்சு எப்பவும் தலைக்கணம் மட்டும் வந்துடக்கூடாது. வந்த வழிய மறக்காம உங்களுக்கு கஷ்ட காலத்துல உதவி செஞ்சவங்களை மனசார நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உங்க இயல்பான அந்த பாசமான குணத்தை மட்டும் மாத்திக்காதீங்க. அதுதான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. பிரபஞ்சம் எப்பவும் நல்லவங்களை கைவிடாதுங்கிறதுக்கு நீங்க தான் இனிமே மத்தவங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்க போறீங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து பல பேர் முன்னுக்கு வர போறாங்க. கடைசியா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தினமும் காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தையும் உங்க கூடவே இருந்து உங்களை காக்க போற அந்த பிரபஞ்சத்தையும் மனசார வேண்டிக்குங்க. எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு மனதார சொல்லுங்க. ஏன்னா நன்றி உணர்வு இருக்கிற இடத்துலதான் அதிர்ஷ்டம் நிரந்தரமா தங்கும். உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவுக்கும் நீங்க எப்பவும் உண்மையா இருக்கணும்.
அவங்க உங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகளை கூட பெருசா நினைச்சு மதிக்கணும். இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் வரப்போற ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கானதுதான். நீங்க இதுவரைக்கும் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ பல மடங்கு சந்தோஷம் பதிலா கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற அந்த உச்சத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. கவலையை விடுங்க, உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு கர்மா இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா நீங்க அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் நீங்க செஞ்ச பாவம் கிடையாது, உங்க கர்மா கழியறதுக்கான ஒரு காலகட்டமா தான் அது இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த கஷ்டம் எல்லாம் முழுசா கழிஞ்சிருச்சு. அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில வர்றது மூலமா நீங்க ஆன்மீக ரீதியா ஒரு பெரிய உயரத்தை தொட போறீங்க. இது வரைக்கும் சாமி மேல இருந்த சின்ன சின்ன கோபங்கள் எல்லாம் மாறி முழுமையான ஒரு பக்தி உங்க மனசுல உருவாகும். ஒரு சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு போகணும்னு ரொம்ப நாளா தள்ளி போட்ட பயணங்கள் எல்லாம் இப்போ கூடி வரும். அந்த தெய்வத்தோட வாசல்ல போய் நீங்க நிக்கும்போது உங்க உடம்புல ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படும். உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் உடனே பலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா உங்க குலதெய்வம் உங்ககிட்ட எதிர்பார்த்த ஒரு காணிக்கையோ இல்ல ஒரு வேண்டுதலையோ இப்போ ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பண வரவு சும்மா கொட்ட போகுது. உங்க கஷ்ட காலத்துல யாரு ஒரு வாய் சோறு போட்டாங்களோ, யாரு உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னாங்களோ, அவங்களை எல்லாம் தேடி போய் உதவி செய்யற அளவுக்கு உங்க மனசு இன்னும் விசாலமாகணும். உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற அந்த உறவு உங்களுக்கு இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து உங்க வெற்றியை எப்படி சரியான பாதையில கொண்டு போறதுன்னு ரொம்ப பக்குவமா சொல்லி தருவாங்க. அங்க சொல்ற அந்த வார்த்தைகளை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்க தலைமுறைக்கே எந்த கஷ்டமும் வராது. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற இந்த பெரிய பொறுப்பை நீங்க ரொம்ப சரியா கையாளணும். இவ்வளவு நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ரணம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட உங்களை அறியாமலேயே கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பலவீனமா இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க இரும்பு மாதிரி ரொம்ப உறுதியா மாற போறீங்க. அந்த குறிப்பிட்ட உறவு உங்களுக்கு கொடுக்கற பாசம் உங்க மனசுல இருக்கிற எல்லா ரணத்துக்கும் ஒரு பெரிய மருந்தா வேலை செய்யும். இனிமே யாருக்காகவும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காகவும் நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்கள, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிருவீங்க. உங்க நிம்மதி தான் உங்களுக்கு உரிமைங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு மூச்சும் ரொம்ப சுதந்திரமா இருக்கும். ஒரு பெரிய கூண்டுல இருந்து வெளியே வந்த பறவை மாதிரி உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுது. அந்த குறிப்பிட்ட உறவு உங்களுக்கு கொடுக்கற பாசம் உங்க மனசுல இருக்கிற எல்லா ரணத்துக்கும் ஒரு பெரிய மருந்தா வேலை செய்யும். இனிமே யாருக்காகவும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காகவும் நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்கள, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிருவீங்க. உங்க நிம்மதி தான் உங்களுக்கு உரிமைங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு மூச்சும் ரொம்ப சுதந்திரமா இருக்கும். ஒரு பெரிய கூண்டுல இருந்து வெளியே வந்த பறவை மாதிரி உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுது. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அவமானங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துனாங்கன்னு உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். விசேஷ வீடுகள்ல உங்களை ஒரு ஓரமாக நிக்க வச்சவங்க சாப்பாடு போடும்போது கூட உங்களை கடைசியா கவனிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களை தேடி வந்து தலையில வச்சு கொண்டாட போறாங்க. இது ஏதோ சினிமால நடக்கிற மாதிரி இல்ல, நிஜமாவே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய அற்புதம். இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி அந்த உறவு நிக்கிறத பார்த்து உங்க சொந்தக்காரங்களுக்கே ஒரு பெரிய பயம் வந்துடும். இவனை இனிமே நாம ஒன்னும் அசைக்க முடியாது, இவன் ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான் அப்படிங்கிற அந்த உண்மை அவங்க முகத்துல ஓங்கி அரைஞ்ச மாதிரி புரிய வரும். உங்களை ஒதுக்கி வச்ச அதே சமூகம் இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்க காத்துட்டு இருக்கு. அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட ரொம்ப ஆச்சரியமா மாறப்போகுது. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு பெரிய சோர்வோட இன்னைக்கு என்ன கஷ்டம் வரப்போதோங்கிற பயத்தோட முழிச்ச நீங்க இனிமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடவும் ரொம்ப சுறுசுறுப்பாவும் எந்திரிப்பீங்க. உங்களுக்கே தெரியாம உங்க உதட்டுல ஒரு புன்னகை எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை முறையா மாறப்போகுது. அந்த நபர் உங்ககிட்ட காட்டுற அன்பு இவ்வளவு நாளா நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்குள்ள பெரிய திறமை இருக்குன்னு உங்களை உச்சி முகர்ந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு.
உங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்து வயித்தெரிச்சல் படுற சில பேரு உங்க மனசை குழப்பறதுக்காகவே உங்ககிட்ட வந்து இனிப்பா பேசுவாங்க. நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்கன்னு உங்க முகத்துக்கு நேரா புகழ்ந்துட்டு பின்னாடி குழி பறிக்க பாப்பாங்க. குறிப்பா உங்க பழைய நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு சிலர் திரும்பவும் உங்ககிட்ட ஒட்ட பாப்பாங்க. அவங்க விரிக்கிற வலையில நீங்க மறுபடியும் விழுந்துடக்கூடாது. அந்த புது உறவு உங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு ரொம்ப தெளிவா அடையாளம் காட்டிரும். அந்த அறிவுரையை முழுசா கேட்டு அந்த மாதிரி ஆட்களை உங்க பக்கத்திலேயே சேர்க்காதீங்க. உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்க நேரத்தையும் உங்க அன்பையும் கொடுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே தேவையில்லாத குப்பைகளுக்கு இடமே இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய பரிசை நீங்க முழுமையா ஏத்துக்கணும்னா முதல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய காயங்களை எல்லாம் நீங்களே ஆத்த பழகிக்கணும். நடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. இவ்வளவு நாளா நீங்க சுமந்துகிட்டு இருந்த அந்த பாரத்தை எல்லாம் கீழே இறக்கி வைங்க. உங்க கைய பிடிச்சு உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போக ஒருத்தர் வந்துட்டாருங்கிற அந்த உண்மையை முழுசா நம்புங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ரொம்ப வேகமா உங்களை தேடி வரும். இந்த ஏப்ரல் 7 அப்படிங்கிற நாள் உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண தேதியா இல்லாம உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு வரலாற்று நாளா மாறப்போகுது. உங்களுக்கான அந்த பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க வாழ்க்கை ஒரு பெரிய வசந்த காலமா பூத்து கிளுங்கும். உங்க மனசுக்குள்ள வரப்போற இந்த பெரிய மாற்றத்தை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் குழம்பிதான் போவாங்க. இவ்வளவு நாள் எதை சொன்னாலும் தலையாட்டிட்டு அமைதியா போற ஆளு இப்போ எப்படி இவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே கூடாது. உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த உறவு உங்களுக்கு கொடுத்த தைரியம் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்திருக்கு. யாராவது உங்களை அடக்கி ஆள நினைச்சாலோ இல்ல உங்க மேல அவங்க முடிவுகளை திணிக்க நினைச்சாலோ இப்போ நீங்க தயங்காம அவங்களை எதிர்த்து நிப்பீங்க. உங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த தைரியம் சும்மா வரல. இவ்வளவு நாள் நீங்க பட்ட வலிகளும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஆதரவும் தான் உங்களை இப்படி மாத்தி இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு நாளா செஞ்ச பெரிய தப்பு உங்களை நீங்களே கவனிக்காம விட்டதுதான். எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்குன்னு வரும்போது ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டீங்க. நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம உங்க உடம்ப ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறும். உங்க கூட இருக்க போற அந்த நபர் உங்களை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்குவாங்க. நேரத்துக்கு சாப்பிட வச்சு உங்க கவலைகளை எல்லாம் போக்கி உங்களை ரொம்ப ஆரோக்கியமா மாத்துவாங்க. அவனால உங்களுக்கு இருந்த தலைவலி கை கால் வலி இல்லைன்னா ஏதோ ஒரு நாள்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது இப்போ தானா குணமாக ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு பெரிய தெளிவும் உடம்புல ஒரு பெரிய சுறுசுறுப்பும் உண்டாகும். உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏப்பன கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இனிமே உங்க அகராதியில இடம் இருக்காது. எங்க இருந்து பணம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு பல வழிகள் இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு நிலம் விற்காமலோ இல்ல ஒரு பணம் கைக்கு வராமலோ முடங்கி கிடந்திருந்தா அது இந்த காலகட்டத்துல ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல முதலீடு செய்வீங்க. இவ்வளவு நாளா ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியலையேன்னு நீங்க பட்ட கவலை எல்லாம் இப்போ காத்துல பறந்துடும். உங்க வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்க வீட்டை தேடி நல்ல நல்ல செய்திகளா வந்து சேரும். வீட்டுல எப்பவும் சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் நிறைஞ்சிருக்கும். இது எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் உங்க ஜாதகத்துல இப்போ நடக்க போற அந்த கிரக மாற்றம் தான். அந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க போற இந்த யோகம் உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியா இருக்க போகுது. ஆனா ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் போது எப்பவும் தலைக்கணம் மட்டும் வந்துடக்கூடாது. உங்க கஷ்ட காலத்துல கூட இருந்தவங்களை எப்பவும் மறக்க கூடாது. உங்க குலதெய்வத்தை தினமும் மனசார கும்பிடணும். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்கும்போது அதை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். வரப்போற அந்த உறவு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வைரம் மாதிரி அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். உங்க வாழ்க்கை இனிமே ஒரு அழகான காவியம் மாதிரி மாறப்போகுது. கவலையெல்லாம் மறந்துட்டு இந்த புது வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க தயாராருங்க. இந்த பெரிய மாற்றத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்க மனசுல இருக்கிற ஒரு பழக்கத்தை நீங்க முதல்ல மாத்தணும். அது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பழைய கஷ்டத்தையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறது. நேத்து இப்படி நடந்துச்சே, முந்தா நேத்து இப்படி ஏமாந்துட்டோமேன்னு பழசையே தோண்டி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாசல்ல வந்து நிக்கிற சந்தோஷத்தை உங்களால பார்க்க முடியாது. அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு உங்க முகத்துல இருக்கிற அந்த உண்மையான சிரிப்பு தான். அவங்க உங்களுக்காக எவ்வளவோ செய்ய தயாரா இருப்பாங்க. ஆனா நீங்க எப்பவும் பழைய சோகத்திலேயே இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அது ஒரு பெரிய சோர்வை கொடுத்துடும்.
அதனால பழைய குப்பைகளை எல்லாம் மனசை விட்டு முழுசா தூக்கி போட்டுட்டு இனிமே வரப்போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப அழகா வாழ பழகுங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய சக்தி உங்களோட பொறுமை. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் நீங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே பெரிய சண்டை போட்டிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி பண்ணல. காலம் பதில் சொல்லுன்னு ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டீங்க. அந்த பொறுமைக்கு தான் இப்போ பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய பரிசை கொடுக்க போகுது. நீங்க அமைதியா இருந்த அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு புண்ணியமா மாறி இப்போ ஒரு பெரிய யோகமா வந்து நிக்குது. இனிமே உங்களை தேடி வரப்போற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இது நமக்கு தகுதியானதான்னு தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு முழு தகுதி இருக்கிறதுனாலதான் அது உங்களை தேடி வருதுங்கிறத முழுசா நம்புங்க. யாருக்காகவும் உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. நீங்க ரொம்ப தைரியமா தலை நிமிர்ந்து வாழ போற காலம் இது. இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவு உங்க அடுத்த பல தலைமுறைக்கும் ஒரு பெரிய சொத்தா மாறப்போகுது. அது ஒரு நிலம் வாங்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த முடிவு ரொம்ப சிறப்பா அமையும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு பின்னணியில இருந்து எல்லா உதவிகளையும் ரொம்ப சரியா செய்வாங்க. நீங்க கையில எடுக்கிற காரியம் ரொம்ப பிரம்மாண்டமா வளரும். உங்களை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசால ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க. நீங்க எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம் பல மடங்கா பெருகிட்டே போகும். இவங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே கொஞ்சம் கூட இடம் கிடையாது. நீங்க பட்ட பாடுக்கு இனிமே நீங்க அனுபவிக்க போறதெல்லாம் வெறும் சந்தோஷம் மட்டும்தான். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் பிறந்துருச்சு. உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு எல்லாம் விலகி உங்களுக்கான ஒரு புது பாதை ரொம்ப பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாதையில உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போக ஒரு உன்னதமான உறவும் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருச்சு. இனிமே உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க முகம் எப்பவும் ஒரு பெரிய புன்னகையோட ரொம்ப பிரகாசமா இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த ராஜ வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க முழு மனசோட தயாரா இருங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எந்த கவலையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருங்க. இந்த உலகத்துல நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத துரோகம் இல்ல. பல நேரங்கள்ல தனிமையில உட்காந்து எனக்கெல்லாம் யாருமே இல்லையா, இந்த சாமிக்கு கண்ணே இல்லையான்னு எத்தனையோ ராத்திரிகள் அழுதுருப்பீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த ஏப்ரல் 7. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு துக்கத்துக்கும் இடமே கிடையாது. நீங்க இழந்த பணமா இருந்தாலும் சரி, நிம்மதியா இருந்தாலும் சரி, எல்லாமே பல மடங்கா உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க தலையெழுத்தே மொத்தமா மாறப்போகுது. அவங்க உங்க கையை பிடிக்கும் போது நீங்க இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு பெரிய உணர்வு உங்களுக்குள்ள வரும். இது வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் முழுமையான அங்கீகாரம் கிடைக்க போற நேரம் இது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த ராஜ வாழ்க்கைய ரொம்ப பொறுப்பா நீங்க கையாளணும். திடீர்னு வர்ற இந்த பெரிய சந்தோஷத்தை பார்த்து கொஞ்சம் கூட தலைக்கணம் வந்துடக்கூடாது. உங்க கஷ்ட காலத்துல யாருக்கெல்லாம் உங்களை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்காம அவங்கள பார்த்து ஒரு புன்னகையோட கடந்து போயிடுங்க. ஏன்னா அவங்கள பழி வாங்கறத விட நீங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறதுதான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய தண்டனை. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க சொல்ற நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க. உங்க குலதெய்வத்தை எப்பவும் மறக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாமி கும்பிட்டு அந்த நன்றி உணர்வோட இருங்க. நீங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகிக்கிட்டே போகும். முடிவா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான காத்திருப்பு முடிஞ்சிருச்சு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கை இப்போ உங்க கண் முன்னாடி வந்து நிக்கிது. பழைய கவலைகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தூரமா தூக்கி போட்டுட்டு இனிமே வரப்போற ஒவ்வொரு விடியலையும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்க தயாரா இருங்க. உங்க முகத்துல இனிமே எப்பவும் ஒரு நிரந்தரமான சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். உங்க குடும்பத்துல எப்பவும் சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். உங்க வீடே ஒரு கோவில் மாதிரி ரொம்ப மங்களகரமா மாறப்போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் இருக்கும். எந்த கவலையும் படாதீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கை இனிமே ரொம்ப பிரகாசமா தகதகன்னு ஜொலிக்க போகுது. இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். இந்த வீடியோவை உங்க ரிஷபராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.